அடிச்சு சொல்றேங்க, உற்பத்தி விலைக்கே காஸ்ட் டு காஸ்ட் நாங்க ட்ரிப்போஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே நீங்க ட்ரிப்போஸ் வாங்கினா வாரண்டி கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா நாங்க வாரண்டி 15 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் விட சூப்பரா நீங்க நம்ம கிட்ட ட்ரிப்போஸ் வாங்கும்போது நீங்க இஎம்ஐலயே எடுத்துக்க முடியும். வணக்கம் விவசாய பெருமக்களே. இப்ப நீங்க உங்களோட தோட்டத்துக்கு நீங்க ட்ரிப்போஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டா நீங்க என்ன ட்ரிப்போஸ் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரிப்போஸ் மாடல்ஸ் எல்லா பக்கம் அவைலபிளா இருக்கு. ஸோ நான் எங்க வாங்கணும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோல ஒரு நல்ல ட்ரிப்போஸ் எப்படி வாங்குறது, ஒரு ட்ரிப்போஸ் நல்லதா அப்படிங்கிறத எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா பார்த்துடலாம். அது மட்டும் கிடையாது, இந்த ட்ரிப்போஸ் எல்லாமே நாங்க காஸ்ட் டு காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதை பத்தியுமே நான் டீட்டெயிலா இந்த வீடியோல பேசியிருக்கேன். அது என்ன ஆஃபர், எதனால நாங்க காஸ்ட் டு காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ட்ரிப்போஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வாங்குற இடம் ஓன் மேனுஃபேக்சரா, அதாவது அவங்க தான் அதை உற்பத்தி பண்றாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எம்டிஎம் பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட ட்ரிப்போஸ் எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ அதனால தான் எங்கனால உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்க முடியுது. நாங்கள் ஏன் இதை காஸ்ட் டு காஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எம்டிஎம்மோட நேம் எல்லா ஃபார்மர்ஸ் கிட்டையும் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்கள் ட்ரிப்போஸை காஸ்ட் டு காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இதோட குவாலிட்டியை பார்த்துட்டீங்கன்னா மற்ற இடங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா நார்மலாக தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இதுவே நீங்கள் நம்ம எம்டிஎம்ல ட்ரிப்போஸ் வாங்கும்போது இன்னர் பாலிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். இதனால நீங்கள் போர் தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணாலுமே உப்பு படியாது. ஏன்னா இதில் இன்னர் பாலிஷ் இருக்கிறதுனால உப்பு வலிக்கிட்டு வந்துடும். அந்த இடத்துல உப்பு தங்கவே தங்காது. ஸோ அதனால உங்களுக்கு லைஃப்பும் நல்லா வரும். அது மட்டும் கிடையாதுங்க, இதில் நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு லைஃப் ரொம்ப நாள் வரும். அதனால தான் நாங்கள் வாரண்டியை 15 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், உங்ககிட்ட எல்லா ட்ரிப்போஸுமே அந்த மாதிரி தானா, அப்போ ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குமே அப்படின்னு. ரேட்டு ஜாஸ்தியெலாம் கிடையாதுங்க. நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட் ரா மெட்டீரியல்ஸ் வெர்ஜின் ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. நாங்கள் வெர்ஜின் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரிப்போஸோட லைஃப் நல்லா வரும். அதனால தான் நாங்கள் வாரண்டி 15 வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் வெர்ஜின் ரா மெட்டீரியல் என்னென்னமோ சொல்றியப்பா, ஒழுமே புரியல அப்படிங்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் கேளுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிரேட் பார்த்துட்டிங்கன்னா டைரெக்டாகவே நம்ம ரா மெட்டீரியல்ஸை தனியாக வாங்கி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். 2 குவாலிட்டி ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்கணுமா செகண்ட் கிரேட் வாங்கணுமா அப்படின்னு. இப்போ நீங்கள் சொந்தமாக நிலம் வச்சுருக்கீங்க, நான் எப்பவுமே ஈல்டு எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரேட் இல்லைனா செகண்ட் கிரேட் தான் வாங்கணும். ஏன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு நாங்கள் 15 வருஷமும், செகண்ட் கிரேடுக்கு நாங்கள் 10 வருஷமும் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்கன்னா கருப்பு கலரில் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் எப்படி நான் இது உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் கிரேடா செகண்ட் கிரேடான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரேட் எடுத்துட்டிங்கன்னா 1200 மைக்ரானில் 1.2 mm திக்னஸ்ல இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, இதோட வெயிட் எப்பவுமே மாறாது. 500 மீட்டர் எடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இந்த வெயிட் தான் இருக்கும். இதுவே செகண்ட் கிரேட் பார்த்துட்டீங்கன்னா 800 மைக்ரான்ல 0.8 mm திக்னஸ்ல இருக்கும். இதுவுமே நீங்க ரோலா எடுக்கும் போது வெயிட் மாறவே மாறாது. ஸோ இந்த வெயிட்டையும் இந்த திக்னஸையும் இந்த மைக்ரானையும் வச்சுதான் உங்களால கண்டுபிடிக்க முடியும் இது ஃபர்ஸ்ட் கிரேடா செகண்ட் கிரேடா அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா 2 டைப் ட்ரிப்போஸ் இருக்குங்க, இன்லைன், பிளைன். இந்த இன்லைன் யார் யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டினியூஸா செடி நட்டிருப்பீங்க, அதுல உங்களுக்கு தண்ணி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இன்லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க தென்னை மரம், வாழை மரம் இந்த மாதிரிலாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க பிளைன் ஹோஸ் போய்க்கோங்க. எல்லாருமே ட்ரிப்போஸ்ன்னு போயிட்டாலே ஃபர்ஸ்ட் கேட்கறது கவர்மெண்ட் சப்சிடி இருக்கா, மானிய விலைக்கு தருவீங்களா அப்படின்னு தான் கேட்குறீங்க. நீங்க மானிய விலைக்கு வெளியே ட்ரிப்போஸ் வாங்கும்போது கண்டிப்பா 2 ரூபா 3 ரூபா சேர்த்து கொடுத்தா வாங்குறீங்க. ஏன்னா அவங்க மானிய விலையத்தோட சேர்த்து தான் உங்களுக்கு சேல் பண்றாங்க. இதுவே நீங்க எம்டிஎம்ல வாங்கும்போது கவர்மெண்ட் சப்சிடி கிடையாது. ஆனா நாங்க காஸ்ட் டு காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வெளியே கம்பேர் பண்ணி பார்த்தாலே எங்களோட ரேட்டுக்கு யாருனாலையும் தரவே முடியாது. கவர்மெண்ட் மானியத்தோட சேர்த்தே தர முடியாது. ஸோ ட்ரிப்போஸோட ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இல்ல நீங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுலயும் இன்னைக்கு கால் பண்ணி புக் பண்ற அந்த 15 பேத்துக்கும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க.